ஒரு நோயாளியை குணப்படுத்துறதுக்கு மருத்துவம் எல்லாரும் நம்பி வாங்க இந்த இடத்துல. வலியும் குறைஞ்சிருக்கு. என் பேர் போஸு. நான் மதுரையில் இருக்கேன். என் வீட்டுக்காரம்மா அவங்க சித்ரா. அதாவது அவங்களுக்கு மார்பில் கட்டி இருக்குன்னு சொல்லி ஜிஹெச்சில் போய் காமிச்சோம். காமிச்சதில் ஏற்கனவே ஒரு பக்கம் மார்பு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் திருப்பி இடது பக்கத்தில் சடனாக உருவாகி மூளையில் உடம்புல எல்லாத்துலேயுமே பாதிக்கப்பட்டிருந்துச்சு. என் பையன் சொல்லி சென்னையில் இருக்கான். அவன் யூடியூப்பில் ஒரு சேனலில் நம்மளுடைய அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இன்னொருத்தர் என் நண்பருக்கு ஒருத்தருக்கு சொல்லியிருந்தான். அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அவருக்கு 2 தடவை ஓப்பன் சர்ஜரி பண்ணி அதை எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்ககிட்ட இந்த அட்ரஸை பையன்தான் கொடுத்து அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் அவங்க 3 மாதம் அந்த இடத்துல மருந்து வாங்கி சாப்பிட்டு, அப்போ பையன் இந்த மாதிரி இருக்குப்பா, அந்த மாதிரி சென்னையில் இருக்குது அப்படின்னோடனே நம்பிக்கையோடு நீ சரி வாங்கப்பா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பேசும்போது கீமோ ஏற்றிக்கிட்டுருங்க, கீமோ ஏற்றுங்க, நம்ம மருந்தையும் சாப்பிடுங்க, சாப்பிடும்போது உங்களுக்கு 2 பக்கத்துலையுமே உங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஜிஹெச்சில் நான் மதுரை ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அவங்களும் நல்லா பார்த்தாங்க, அதில் எந்த குறையும் கிடையாது. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது எங்கள் மருந்தை நீங்கள் கரெக்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அது கரெக்டாக அவங்க சொன்ன பத்திய மருந்து மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். ஜூஸ் கொடுக்குறதுலேருந்து சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து அவங்களுக்கு நேரத்துக்கு அந்த மாத்திரையை கொடுக்குறது எல்லாம் எப்படிங்கிறத பூராமே கரெக்டாக இதுவரையில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். 6 கீமோ ஏற்றுனதுக்கப்புறம் பெட் ஸ்கேன் எடுத்தோம். எடுத்ததில் மூளையில் பாதிக்கப்பட்டது, அந்த மூளைக்கு மேலே ஏறினது இல்லை, உடம்புல இருந்தது இல்லை. இவங்களுக்கு லஞ்சிலையும் மூளையிலையும் பாதிக்கலை, பக்கத்தில் எல்லாமே பரவி இருந்தது உடம்பு ஃபுல்லாகவே. அது எல்லாமே இல்லைன்னு சொல்லி நார்மல். இடது பக்கம் மார்பில் மட்டும் 13 ml இருந்தது. அது அப்படியே இருந்துச்சே தவிர செயலை இழந்துருச்சு. அதுக்கு உயிரோட்டமே கிடையாது, இல்லைன்றது ரிப்போர்ட்டே வந்துருச்சு. அந்த ரிப்போர்ட்டில் வந்ததுக்கப்புறம் நான் புரோஜனாவுக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்பிச்சிருந்தேன். அப்போ இங்கேருந்துமே எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க. இப்போ இதே மருந்து தான் பழைய வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க எவ்வளோ நாளைக்கு அதை சாப்பிட சொல்லணுமோ அவ்வளோ நாளைக்கு நான் என் மனைவியை காப்பாற்றுறதுக்காக நான் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்போ இது போக இன்னும் ஒரு 10 பேர்த்துக்கு நானே இதை பப்ளிக்கில் கொண்டு போயிருக்கேன். இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டதில் இந்த இடத்துல இந்த மருந்து வாங்கி சாப்பிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னைய மாதிரி கஷ்டப்பட்டுறக்கூடாது யாரும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்திலே சொல்லி அவங்களும் இந்த இடத்துல மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் பட்ட இன்பம் இந்த வையகம் பெறணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் எல்லாத்துக்குமே இதை ஒரு பப்ளிக்கில் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். இப்போ நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறக்காண்டி அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டும் சரி, அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுபோக வாரம் அவங்க எல்லாரும் கூப்பிட்டு பேசுவாங்க. அவங்களுடைய ஆறுதல் வார்த்தையே ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட்டை காட்டிலேயே அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப இனிமையாக இருந்தது. நம்ம அவர் யார் என்னன்னே தெரியாது நம்மளுக்கு. அந்த ஃபோனில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு நோயாளியை குணப்படுத்துறதுக்கு மருத்துவம் பார்த்தாத்தையும் குணப்படுத்தணும்லாம் இல்லை, பேசுகிற வார்த்தை அது அவங்க இடத்தா இருக்குது. அந்தளவுக்கு எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. எல்லாரும் நம்பி வாங்க, இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் கிடைக்குங்கிறது இறைவனுடைய அனுக்கிரகத்தால் நம்மளுக்கு நான் சொல்கிறேன். அது எல்லாருமே நல்ல முறையில் ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த இடத்துக்கு போயில இந்த சைடு மட்டும் பெருசாக இருந்துச்சு. நம்ம ஒரு நாள் கீழே விழுந்தோம். அந்த இடத்துல தான் வீங்கியிருக்குன்னு நினச்சி நாங்கள் அசால்ட்டாக இருந்து பையனுக்கு கல்யாணம் வச்சுருந்தோம். அந்த செப்பை தான் கீழே விழுந்துட்டு யதார்த்தமாக ஆஸ்பத்திரியில் போய் காமிக்க போனோம். பிரைவேட்டுக்குள்ள காமிக்கையில் தான் நீங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, சந்தேகமாக இருக்குது, வலி குறையணும் அப்படின்னு சொல்லிக்காக அனுப்பி விட்டாங்க. மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா இருக்கு. அதான் அந்த சைடு வலிக்குது. காமிக்க ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என்ன இருக்குன்னு. அப்புறம் தான் நாங்கள் வெளியில் பார்க்குறக்கா முடியாது, சிஎஸ்சி போய் பார்த்தோம். மருந்து எடுத்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடித்தாங்க. இப்போ 2வது எந்த இதுவுமே இல்லை, நல்லா இருக்குன்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இப்போ திருப்பி இந்த பக்கம் வந்திருக்குன்னு மறுபடியும் நாங்கள் போகிறதுக்கு போடவே இப்போ இங்கே மருந்து, அந்த மருந்து இங்கே ஊசி போகிறப்ப இந்த மருந்து நிப்பாட்டு அதை சாப்பிடுவோம். இப்போ எனக்கு இங்கே இந்த மாத்திரை சாப்பிடவும் எந்த பிரச்சனையும் நல்லா இருக்குது. வலியும் குறைஞ்சிருக்கு. அதோட எமர்ஜென்சி பூராமே குறைஞ்சிக்கிட்டு வருது. இந்த கை லெஃப்ட் கை வீக்கமாக வந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் அதெல்லாம் வாங்கியிருக்கு. காலு கையில் ஒரு மாதிரியா புண்ணாக வந்ததெல்லாம் இப்போ பூரா குறைஞ்சி நல்லா இருக்குது. இந்த மாத்திரை சாப்பிட்டால எங்கள் வீட்டில் அவங்களுக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ஒரு 10 நாள் வரல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. அதுக்கப்புறம் 10 நாளைக்கு அப்புறம் அந்த உண்டான ரிசல்ட்டு அவங்களும் சொல்ல முடியும், கூட இருக்கிற உங்களாலையும் சொல்ல முடியுங்கிற வார்த்தை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி தான் 15 நாளைக்கு அப்புறம் சாப்பாட்லேயும் சரி வலியிலையும் சரி எல்லாத்தையுமே அவங்க நார்மல். நான் ஒவ்வொன்றா உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இவங்களுக்கு அது என்ன நடக்குது அப்படிங்கிற வழியை மட்டும் உணர முடியுமே தவிர அதை சொல்கிறதுக்கு அவங்களால தெரியாது. அந்த அளவுக்கு நாலேஜும் பத்தாது. அந்த இதில் பார்க்கும்போதே எனக்கு இப்போ 4வது மாதம் நான் மருந்து வாங்கியிருக்கேன். இந்த 4வது மாதத்தில் இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தவங்க இன்னைக்கு இந்த நிலையில் இந்த இடத்துல உட்கார அளவுக்கு கொண்டு வந்திருக்குனாக்க புரோஜனம் ஒன்று தான். அந்த மருந்து தான் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இதில் ஒரு ஃபார்முலாவுக்காக வேண்டியெல்லாம் நான் பேசப்படலை.
உண்மையாக நான் உணர்ந்த விஷயத்தை இந்த இடத்துல அவங்ககிட்ட பேசுகிறேன். இந்த அளவுக்கு குணமாகி வருது அப்படிங்கும்போது டாக்டர் வந்து ஒரே வார்த்தை எனக்கு வந்து மறைக்காமல் நான் இப்போ சொல்கிறேன், இவங்க இன்னும் 4 மாதம் இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. 4 மாதத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க எல்லாமே நார்மலாக, அதே டாக்டர் தான் சொன்னார் உனக்கு எல்லாமே நார்மல் அப்படிங்கிற வார்த்தை. அது வந்து அவங்க சொல்ல வேண்டிய கடமை அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் முழுசாக வந்து கேட்கும்போது தான் இவங்களுமே எனக்கு ஃபோன்லேயும் சரி நேர்லேயும் சரி ஒரே விதம் தான் எனக்கு வந்து பதில், இதில் சாப்பிடும்போது உங்களுக்கு எல்லாமே நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நான் இதுவரையில் அவங்களா போதும்னு சொல்கிற வரல நான் விட போகிறதில்ல, கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதுதான் மட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பழங்கள் வந்து நிறையா கொடுக்க ஆரம்பித்தேன். மாதுளம்பழம், சப்போட்டா பழம், அந்த கேட்லாக்கில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். ஒரு பத்திய சாப்பாடாகவே இதுவும் கொடுத்துக்கிட்டு அவங்கள இந்த நிலையில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். அவங்க சொல்கிறத எல்லாமே இப்போ பார்த்ததில் வந்து முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க, மூச்சு பயிற்சி இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வாசியம் தெரியும், அதில் மூச்சு பயிற்சிக்கு வந்து நான் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறை வரும்போது இப்போ நாங்கள் 2 பேர் நானும் என் பையனை வந்திருக்கோம், இவங்களா தனியாக ஏறி தனியாக வர்ற மாதிரி அந்த நிலைக்கு கொண்டு வரங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அது நடக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்க சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான நிலையில் நான் வந்துட்டேன். எனக்கு அவ்வளோவா பேச தெரியாது, அதுக்கு தான் எங்கள் வீட்டில் அவரை உட்கார. ஏன்னா எனக்கு எல்லாமே அவர் தான் பார்ப்பாங்க. எல்லாமே எங்கள் வீட்டில் எங்கே போனாலும் அவங்கள தான் பேச விட்டு, பிள்ளைகிட்டையுமே அப்படிதான். சின்ன பிள்ளையா இருந்தால் கொஞ்சம் விளையாடி அதோட சரி அப்படின்னு சொல்லி அதாவது அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குங்கிறத காட்டாமல், இதை ஒரு நோயாகவே பார்க்காம இந்த இடத்துக்கு போங்க எல்லாரும் நன்மையில் இருக்கலாம்னு சொல்லி பையன் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து பப்ளிக் பண்ணிக்கணும். சார் ரைட், என்கிட்ட நல்ல விஷயம் எங்கேயாவது ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறக்காண்டி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கையோடு போய் கண்டிப்பாக போனால் எல்லா இடத்துலையுமே ஜெயிச்சுக்கலாம். ஆணோ பெண்ணோ இந்த நோயிலேருந்து அவங்க விடுவிக்கப்பட்டுருவாங்க. அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுதல்.